வணக்கம் நிக்கிதா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சந்திரகுமாரை ஈரோடு சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில் வைத்து தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVK இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்த நிலையில் இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 96,450 வாக்குகள் பெற்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் VC சந்திரகுமார் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு வெற்றி பெற்ற சந்திரகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் இந்த பதவியேற்ப நிகழ்வில் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன், VCக தலைவர் திருமாவளவன், மேலும் மதிமுக தலைவர் வைகோ ஆகியோர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் திமுக அமைச்சர்களும் ஏராளமானோர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மாயா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற VC சந்திரகுமாருக்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் மாயா வழங்கியதை கேட்டோம்.